ஃபிட்னஸ்னு வரும்போது இங்கே தவிர்க்க முடியாத ஒரு சொல் என்ன அப்படின்னா அது புரோட்டீன். ஏன்னா மசில் ரிப்பேர், மசில் பில்டிங், ஹார்மோன் பேலன்சிங், ஃபேட் லாஸ் அப்படின்னு புரோட்டீனுக்கு நம்ம உடம்புல வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஆனால் புரோட்டீன் கன்சம்ஷன் வரும்போது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ புரோட்டீன் எடுத்துக்கணும், சரியான புரோட்டீன் சோர்சஸ் எது, எந்த நேரத்தில் புரோட்டீன் எடுக்கணும், புரோட்டீனை எப்படி கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு புரோட்டீன் சம்பந்தமாக நமக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த எல்லா சந்தேகங்களுக்குமான முழு தீர்வை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஷேக் சையத். இன்றைக்கி வீடியோவில் புரோட்டீனை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரையும் பார்க்குறவங்களுக்கு புரோட்டீனை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளான மெத்தடில் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டிப்பும் இருக்குது. அதனால் மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். புரோட்டீனை பற்றின பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். புரோட்டீன்னா என்ன? சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ குரூப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் தான் நம்ம உடம்போட பில்டிங் பிளாக்ஸ். அதாவது நம்மளுடைய மசில்ஸ், நம்மளுடைய டிஷ்யூஸ், நம்மளுடைய ஹார்மோன்ஸ், இது எல்லாமே ரெக்கவரி ஆகிறதுக்கும் க்ரோ ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மேக்ரோ நியூட்ரியன் தான் புரோட்டீன். இந்த புரோட்டீன் விஷயமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காமனான சந்தேகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். புரோட்டீன் எதுக்கெல்லாம் அவசியம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். புரோட்டீன் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கல அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம டேமேஜ் ஆன மசில்ஸ் வந்து எப்பவுமே ரிப்பேர் ஆகாது. அதனால நம்ம பாடியோட மசில் டென்சிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ மசில் டென்சிட்டி குறையிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட மூவ்மெண்ட்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதனால நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட் கம்மியாகும், நம்ம பாடியோட ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டி கம்மியாகும், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் கூடிக்கிட்டே போகும். ஆனால் அந்த வெயிட் கூடுறது வந்து பார்த்தீங்கன்னா மசில்னால கிடையாது, ஃபேட்னால நம்மளோட வெயிட் வந்து கூட ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியோட ஃபங்க்ஷன்ஸே வந்து ரொம்ப கம்மியாயிரும். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா வயசான காலத்தில் நம்மளுடைய பாடியோட மொபிலிட்டி ரொம்ப கம்மியாகி நம்மளால நடக்கிறதுக்கே வந்து சிரமப்படக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். அதனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு புரோட்டீனை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவை? ஒரு நார்மல் அடல்ட் ஆனா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைலா இருக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 0.8 கிராம்ஸ் ஆஃப் பாடி வெயிட் புரோட்டீன் நீங்க வந்து எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு உங்களுடைய வெயிட் வந்து ஒரு 80 கிலோகிராம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 80 × 0.8 64 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து நீங்க மினிமம் எடுத்தாகணும். இதுவே நீங்க ஆவரேஜா ஒரு 1 hour வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க ரெகுலரா அப்படின்னா உங்களுடைய புரோட்டீன் இன்டேக் வந்து 1.2 1.5 டைம்ஸ் ஆஃப் யுவர் பாடி வெயிட் வந்து நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு பாடி பில்டிங்கில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு அத்லெட்டாக இருக்கீங்க, நீங்கள் ரெகுலராக வந்து ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸில் வந்து ஒரு லாங்கர் டியூரேஷனுக்கு வந்து நீங்கள் ஈடுபடுறீங்க, அல்லது வந்து நீங்கள் பாடி பில்டிங் பண்ணி மசிலை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 2 கிராம்ஸ் ஆஃப் பாடி வெயிட் ப்ரோட்டீன் நீங்கள் அவசியம் எடுத்தே ஆகணும். ஸோ உங்களுடைய பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி கான்ஸ்டன்ட்டாக வந்து செக் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் சோர்சஸில் எது நமக்கு ரொம்ப நல்லது? அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீனா அல்லது பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீனா? அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன் பார்க்கும்போது சிக்கன், மட்டன், பீஃப், ஃபிஷ் இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது. இந்த அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரோட்டீன். நீங்கள் ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 9 அமைனோ ஆசிட்ஸும் அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன் மூலியமா கம்ப்ளீட்டாக கிடைச்சிரும். ஆனால் இதுவே நீங்கள் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, அதாவது ஒரு பீ ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க அல்லது வந்து ஒரு சோயா ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து கம்ப்ளீட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு வேகன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கீங்க, உங்களால் வந்து அனிமல் பேஸ்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்க முடியாது அப்படின்னா நீங்கள் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீனை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சோர்ஸ் ப்ரோட்டீனை எடுத்துக்காம 2-3 சோர்சஸ் வந்து கம்பைன் பண்ணி எடுக்கும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா விதமான அமினோ ஆசிடும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 2 சோர்ஸுமே பெட்டர் தான். நீங்கள் எந்த சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு ப்ரோட்டீனை வந்து எப்போவுமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத விட எது முக்கியம் அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீனை கரெக்டான அளவு எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீனை எப்போ எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்கும். பொதுவாக ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச உடனே ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 25 to 30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது ஒர்க் அவுட்னால நமக்கான மசில் டேமேஜை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஒர்க் அவுட் இமீடியட்டாக ப்ரோட்டீன் எடுக்கிறது எப்போவுமே மறந்துடாதீங்க. அப்படி எடுத்தது போக மிச்சம் உள்ள ப்ரோட்டீனை 4 பூரா ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு வேளை உணவுலையும் குறைஞ்சது ஒரு 20-25 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஜிம்முக்கு போய் பார்த்தாலும் டப்பாவாக நிறைய ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து அங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ஸாக எடுக்கிறத விட நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கிறது தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது. இப்போ நம்ம ஒரு அத்லெட்டாக இருக்கோம், இல்லை நம்ம வந்து ஒரு பாடி பில்டிங்கில் இருக்கோம், மினிமம் நம்ம 2 கிராம்ஸ் ஆஃப் பாடி வெயிட் ப்ரோட்டீன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட வெயிட் ஒரு 75 kg இருந்தது அப்படின்னா நம்ம குறைஞ்சது 150 கிராம் ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுத்தே ஆகணும். 150 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு அவிச்ச முட்டையில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 100 கிராம் அவிச்ச முட்டை சாப்பிட வேண்டியிருக்கும் நீங்கள் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது. நீங்கள் நேச்சுரல் சோர்ஸில் ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 100 அவிச்ச முட்டை சாப்பிட வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பீனட்ஸ் அல்லது பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி சோர்ஸ்லேருந்து ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா
அதில் ப்ரோட்டீனோட சேர்ந்து உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட்டும் வந்து பாடியில் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி இதுகளை தவிர்க்கிறதுக்கு தான் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து சில நேரங்களில் நமக்கு ஹேண்டியாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் சிக்கன், எக், ஃபிஷ் இந்த மாதிரி ஆல்டர்னேட் சோர்சஸ்லேருந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. இந்த சோர்சஸ் மூலியமாக உங்களுடைய பாடி ப்ரோட்டீன் இன்டேக் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். ஆனால் சப்ளிமெண்ட் ரூபத்தில் எடுத்தாலும் சரி அல்லது நேச்சுரல் சோர்சஸில் எடுத்தாலும் சரி, நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும் எப்போவுமே என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து ப்ரோட்டீன் எடுக்கும்போது சில பேர் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா, நம்ம பாடிக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவையோ அது எல்லாத்தையும் ஒரே வேளை சாப்பாட்டில் எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ப்ரோட்டீனை ஓவர்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடிய ப்ரோட்டீன் கரெக்டான முறையில் டைஜஸ்ட் ஆகி நம்ம உடம்புக்கு வந்து அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகி அது உடம்புல பண்ண வேண்டிய மசில் பில்டிங், மசில் ரிப்பேர் இது எல்லாத்தையும் வந்து சரியான முறையில் பண்ணணும் அப்படின்னா நம்ம நாள் பூரா நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீனை வந்து கரெக்டான முறையில் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம ஒரே நேரத்தில் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் ஓவர்லோட் ஆகி அது வந்து சரியான முறையில் நமக்கு ரிசல்ட் கொடுக்காம போகும். ரிசல்ட் கொடுக்கறது மட்டும் இல்லை, அது நமக்கு ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிரும். அதனால எப்போவுமே நம்ம பாடிக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் நாள் பூரா நமக்கு கிடைக்கிற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே நேரத்தில் கான்சன்ட்ரேட்டடாக மொத்த ப்ரோட்டீனை எடுக்கிறது நமக்கு நன்மை தரதுக்கு பதிலாக கெடுதலை தான் தரும். ப்ரோட்டீன் இன்டேக் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் ஒன்று சொல்கிறேன். நம்ம சாயந்தரம் சாப்பிடக்கூடிய டீ அண்ட் ஸ்நாக்ஸை வந்து நம்ம ப்ரோட்டீன் ஷேக்கால் ரீப்ளேஸ் பண்ணணும்னு வைங்களேன், நமக்கு வந்து டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அந்த ஸ்நாக்ஸில் உள்ள கொழுப்பு நம்ம உடம்புல சேர்றதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று, ஜென்ரலாகவே நம்ம ஸ்நாக்ஸ்னு பார்க்கும்போது ஒன்று ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிடுவோம், இல்லைனா எண்ணெயில் முங்கி பொரிச்ச வடை, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிடுவோம். இப்படி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து கெட்ட கொழுப்புகள் தான் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸை நம்ம நார்மல் ஸ்நாக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது குடிக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் பால், ஒரு வாழைப்பழம், ஒரு 2 ஸ்பூன் பீனட் பட்டர் இதை ஒரு பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ஆவரேஜாக ஒரு 15லேருந்து 20 கிராம் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம ஒரு கையளவுக்கு ஒரு நட்ஸ் சாப்பிடும்போது ஒரு 6-7 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. ஒரு அவிச்ச முட்டை சாப்பிடும்போது ஒரு 6-7 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த மாதிரி பனானா மில்க் ஷேக் பண்ணி சாப்பிடும்போது ஒரு 15லேருந்து ஒரு 20 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ இது மூலியமாக நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனை கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, ஸ்நாக்ஸ் மூலியமாக நமக்கு வர கெடுதல்லேருந்து நம்ம பாதுகாப்பு பெற்ற மாதிரியும் ஆச்சு. ஸோ உங்கள் ஸ்நாக்ஸை வந்து இந்த மாதிரி ஹெல்த்தி மீல்ஸால் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பாடியில் வந்து நிறையா சேஞ்சஸ் வரதை நீங்களே கண் கூட பார்க்கலாம். இங்கே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நான் மசில் நிறையா பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் வந்து நிறையா ப்ரோட்டீன் எடுத்துக்கலாமா? அப்படி நான் நிறையா ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டேன்னா, அப்படி நிறையா ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டா என்னுடைய மசில்ஸ் வந்து பாடி பில்டர் மாதிரி நல்லா டெவலப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு நன்மை தரதுக்கு பதிலாக கேடு தான் தரும். ஏன்னா டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம பாடி பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆவரேஜாக வந்து 2 டைம்ஸ் ஆஃப் பாடி வெயிட் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு. இதுவே ஒரு 2.5 டைம்ஸ் ஆஃப் பாடி வெயிட் வரைக்கும் போனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 3 கிராம்ஸ் ஆஃப் பாடி வெயிட்டுக்கு மேலே நீங்கள் ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து லாங் டேர்மில் நம்மளுடைய கிட்னியை தான் பாதிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது கூட அது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையுது. அதனால நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. அளவுக்கு மீறி ஒரு விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு நன்மையை தராது, கெடுதலை தான் தரும். அடுத்து, ப்ரோட்டீனுக்கும் வெயிட் லாஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குது அப்படின்னா எஸ், மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா ப்ரோட்டீன் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பாடியிலோட மசில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் இம்ப்ரூவ் ஆகும். மெட்டபாலிக் ரேட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஐடியலாக இருக்கும்போது கூட நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்கள். அதாவது நம்ம மூச்சு விடுறது, நம்ம கையை காலை ஆட்டுறது, நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிச்சு போடுறது, நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுறது, நம்மளோட கிட்னி அந்த வேலையை பார்க்குறது, இந்த மாதிரி நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் பண்ணக்கூடிய வேலைக்கு அது எவ்வளோ கலோரியை பர்ன் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் வந்து மெட்டபாலிக் ரேட். நம்ம உடம்புல எந்த அளவுக்கு மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய மெட்டபாலிசம் ஜாஸ்தி ஆகும்போது நம்ம சும்மா இருந்தால் கூட நம்மளுடைய உடம்பு வந்து அதிகப்படியான கலோரிஸை வந்து பர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கரெக்டான அளவு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது மூலியமாக நம்மளோட வெயிட் லாஸ் கோல்ஸை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து, நான் முதலே சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிப். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது ப்ரோட்டீனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்னென்னா, நீங்கள் சாப்பாடு ஆரம்பிக்கிற போதே ப்ரோட்டீனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை சாப்பிட ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 அவிச்ச முட்டையை சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடிய சோறு, சாம்பார் இந்த மற்ற விஷயங்களை சாப்பிடுங்க. இப்படி சாப்பாட்டோட ஆரம்பத்தில் நம்ம ப்ரோட்டீன் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, ப்ரோட்டீன் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ நம்ம வயிறு வந்து எப்போவுமே ஒரு ஃபுல்லான ஸ்டேஜ்லேயே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நிறையா சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து போதும் அப்படிங்கிற சிக்னலை வந்து ப்ரோட்டீன் உள்ளே போன உடனே நம்ம மூளைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம நார்மலாக சாப்பிட்ற அளவை விட கார்ப்ஸ் மாதிரியான மற்ற ஐட்டங்களை வந்து நம்ம கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து கலோரி டெஃபிசிட் மோடுக்கு போய் நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோட்டீனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருளை சாப்பிடுங்க.
உங்களுடைய வெயிட் லாஸ் கோல்ஸை வந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் ப்ரோட்டீன்னா என்ன, ப்ரோட்டீனோட அவசியம் என்ன, ப்ரோட்டீன் வந்து வெறும் பாடி பில்டர்ஸுக்கும் ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட்டுக்கும் மட்டும் கிடையாது, நார்மலாக எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு நியூட்ரிஷன் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் சரியான அளவில் எடுத்துக்கிறதா நமக்கு கரெக்டான ரிசல்ட்ஸை தரும். அதனால் உங்கள் உடம்புக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை அப்படிங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணி உங்களுடைய ப்ரோட்டீன் இன்டெக் சரியாக இருக்கா அப்படிங்கிறது ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் கரெக்டான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிட்னஸ் கோல்ஸை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி மேலும் பல ஃபிட்னஸ் வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.